வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது காலேஜ் டிஆர்பிக்கு எஸ்ஏ கொஸ்டின்ஸ்லேருந்து விண்வெளி திட்டம், இந்திய விண்வெளி திட்டத்தினுடைய ஆரம்ப காலம், அதுக்கு அடுத்தது அதனுடைய வளர்ச்சி நிலை, இனி எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போது காலேஜ் டிஆர்பியாக இருக்கட்டும், பிஜி டிஆர்பியாக இருக்கட்டும், போர்ஷன்ஸ் அப்படிங்கிற பொழுது புலமை, இலக்கணம், நாட்டுப்புறவியல், இதழியல், இந்த மாதிரியான இணையத்தமிழ் இது எல்லாமே காமனாக தான் இருக்குது. ஸோ அதற்குண்டான பகுதிகள் நம்மளுடைய சேனலில் இருக்குது, பார்த்துக்கங்க. அதே சமயத்தில் நம்முடைய இன்னொரு சேனலான தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல்லையும் காலேஜ் டிஆர்பிக்கு தகுந்த மாதிரியான வீடியோக்கள் இருக்குது. தமிழ் படிக்கிறவங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கங்க. வாரத்திற்கு ஒரு 3 தலைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மேக்ஸிமம் ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே நம்ம ஒரு 20 தலைப்புகளில் நமக்கு ஒரு டேட்டாஸ் கிடச்சிரும். இப்போது இந்த இந்திய விண்வெளி திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா, அதனுடைய ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதே சமயத்தில் இதற்கு ஒவ்வொருத்தரும் எப்படி செயல்பட்டாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அப்துல் கலாமை சொல்லலாம், மயில்சாமி அண்ணாதுரையை சொல்லலாம், ஸோ சிவன் சொல்லலாம். ஸோ இதை பற்றியும் ஒவ்வொருத்தரை பற்றியும் பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்திய விண்வெளி துறையில் பற்றி கேள்விகள் கேட்குற பொழுது நம்ம ஈஸியாக மதிப்பெண்களை எடுத்துடலாம். இனி அடுத்த வீடியோக்களில் மயில்சாமி அண்ணாதுரை, அப்துல் கலாம், அடுத்தது சிவன், இவர்களுடைய பங்களிப்பையும் பார்க்கலாம். அப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, விண்வெளி பற்றி எந்த கேள்விகள் கேட்டாலும் நம்மளால் எழுத முடியும். ஒரு நல்ல மதிப்பெண்களை எடுக்கிற வகையில் நம்மளால் எழுத முடியும். வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய விண்வெளி திட்டம் அறிமுகம், வளர்ச்சி, சாதனைகள், வருங்கால திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எது தொடங்கினாலும் அதனுடைய அறிமுகத்தை முதல்ல பார்த்துடணும். ஸோ அறிமுகம் அப்படிங்கிற போது அந்த ஆரம்ப சாதனைகள் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, 1975ஆம் ஆண்டில் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள், அதாவது அந்த ஆரியப்பட்டா வெற்றிகரமாக ஏவப்பட்டது. ஸோ எந்த ஆண்டு ஆரியப்பட்டான்னா 1975 ஏவப்பட்டது. அடுத்தது எஸ்எல்வி மூலமாக ரோகிணி செயற்கைக்கோள் புவி சுற்றுப்பாதையில் செலுத்தப்பட்டது. எந்த வருடம் அப்படின்னா 1980. ஸோ ஆரம்ப காலத்தில் என்னென்ன வந்ததுக்கு அப்படிங்கிற போது ஒரு 2 வருடங்கள் நம்ம குறிப்பிடலாம். 1975, 1980. அடுத்தது விண்வெளி ஏவுகணை வளர்ச்சி இந்தியா உருவாக்கியது என்ன அப்படின்னா பிஎஸ்எல்வி. அந்த உலகில் மிக நம்பகமான குறைந்த செலவிலான ஏவுகணை மூலமாக வச்சு உருவாக்கப்பட்டது தான் அந்த பிஎஸ்எல்வி. ஸோ அது ஒரு பாயிண்ட். அடுத்தது 2017 பிஎஸ்எல்வி C337 அப்படிங்கிறது ஒரே ஏவலில் 104 செயற்கைக்கோள்களை ஏவி உலக சாதனை படைத்தது. இதுவும் ஒரு பாயிண்ட். எப்போ பண்ணாங்க அப்படின்னா 2017 பண்ணினாங்க. எத்தனை செயற்கைக்கோள்? 104 செயற்கைக்கோள். இப்போது ஒரு 3 பாயிண்ட் பார்த்துட்டோம். 1975, 1980, அடுத்தது 2017. ஸோ கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி எந்த பாயிண்ட்டை இதுக்கு ஆட் பண்ணிக்கணும், இல்லை இதை விட்டுட்டு வேறு எழுதணும் அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். அடுத்தது புவிக்கு அப்பால் ஆய்வுகள். 2008ஆம் ஆண்டில் என்னென்ன வந்திருக்காங்க அப்படின்னா, சந்திராயன் 1 இந்தியாவின் முதல் நில ஆராய்ச்சி விண்கலமாக உருவெடுத்தது. நிலவில் நீர் மூலக்கூறுகள் தடயங்களை கண்டறியறதுக்கு கண்டறிஞ்சது என்ன அப்படின்னா சந்திராயன் 1. சந்திராயன் 1 அப்படின்னாவே நிலாவை பற்றி நம்ம உள்ளே கொடுத்துக்கலாம். அடுத்தது 2014ஆம் ஆண்டில் மங்கள்யான் அனுப்பப்பட்ட ஆண்டு 2014. அங்கே எதுக்கு அனுப்புனாங்க அப்படின்னா செவ்வாய் சுற்றுப்பாதைக்கு அனுப்புனாங்க. அது இந்தியா முதல் முயற்சியிலேயே அது என்ன ஆகுது, அனுப்புனதில் நம்ம நாடு தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ சந்திராயன், அடுத்தது மங்கள்யான், அடுத்தது சந்திராயன் 2. இந்த சந்திராயன் 2 அப்படிங்கிறது 2019 அனுப்பப்பட்டது. அந்த நிலா சுற்றுப்பாதை அந்த ஒளிப்பட கருவியுடன் அனுப்பப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வீடியோலேயே நியூஸ்லேயே காட்டினாங்க. அடுத்தது 2023, இதுவும் எல்லாத்துக்கும் தெரியும். சந்திராயன் 3 அதே தான். அந்த சந்திரனுடைய தென் துருவத்தில் இறங்குச்சு. அதை அனுப்புனதும் முதல் நாடாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போது சந்திராயன் அப்படின்னாவே 1, 2, 3 வருது. அடுத்தது மங்கள்யான் 1 வந்துருச்சு. அடுத்தது இந்தியா இப்போ தற்போது என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, சக்தி வாய்ந்த ஏவுகணை எது அப்படின்னா LVM-3.
அது வந்து ஜிஎஸ்எல்வியில் உண்டான ஒன்று தான் LVM3. இது வந்து ககன்யான் பயணத்திற்கு தயாராகி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ககன்யான் பயணத்துக்கு தயாராகி வருவது அப்படின்னு என்ன பாயிண்ட் சொல்ல அப்படின்னா LVM3. அடுத்தது இனி வரக்கூடிய எதிர்கால திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் அந்த ஆரம்ப காலத்தில் பார்த்துட்டோம். ஸோ 23 வரைக்குமே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம். வளர்ச்சி நிலைகள் ஒரு 2000க்கு மேலே 2020க்கு மேலே என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2023, 2019 அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். அடுத்தது எதிர்கால திட்டங்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா 2025 133க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக ஏவியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது 2040க்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா சந்திரனிலோட மனிதனை அனுப்பும் இலக்கை நிர்ணயித்துள்ளது. ஸோ 2040க்குள்ளே சந்திரனுக்குள்ளே மனுஷனை அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க. எந்த வருடத்துக்குள்ளேன்னா 2040க்குள்ளே. அடுத்தது இங்கு அனைத்து முயற்சிகளும் இந்தியாவை உலகத்தின் மிக சக்தி வாய்ந்த விண்வெளி நாடுகளில் ஒன்றாக நிலைநிறுத்தியுள்ளது. இந்த ஏவுகணை அப்படின்னாவே இஸ்ரேலை சொல்லலாம், ரஷ்யாவை சொல்லலாம். ஆனால் அந்த உலக நாடுகளுக்குள்ளும் நம்மளுடைய நாட்டை முதன்மைப்படுத்தியுள்ளது அப்படிங்கிறது இந்தியாவை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இஸ்ரோவின் அடுத்த திட்டங்கள் என்னென்ன இருக்குது, என்னென்ன காலக்கெடுக்களில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு வந்து 2025 இறுதிக்குள் இந்தியாவில் முதல் மனித விண்வெளி பயணத்தை மேற்கொள்ள ககன்யான் திட்டத்தை 3 ஆளில்லா பயணங்கள் நடைபெறும் அப்படிங்கிற 2025 இறுதிக்குள்ளே அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இலக்கோடு இருக்காங்க. 3 ஆளில்லா பயணங்கள் எங்கே அப்படின்னா ககன்யான் திட்டத்தில். அடுத்தது 2027 முதல் காலாண்டில் மனிதருடன் விண்வெளி பயணம் ஸோ மனிதருடன் விண்வெளி பயணம் நிகழ்த்துறதுக்கு 2027 வரைக்கும் அந்த காலக்கெடு அதுக்குண்டான திட்டங்கள் செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி திட்டங்கள் தீட்டியிருக்காங்க. ஸோ 2025 3 ஆளில்லா பயணங்கள் ககன்யான். அடுத்தது 2027 மனிதருடன் விண்வெளி பயணம் செய்கிறக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 2027 சந்திராயன் 4. ஸோ சந்திராயன் 1, 2, 3ன்னு பார்த்தோம். இப்போ சந்திராயன் 4 அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிலவின் மேற்பரப்பிலிருந்து மாதிரிகள் சேகரித்து பூமிக்கு கொண்டு வருவது பற்றி உருவாக்கப்பட்டது அந்த சந்திராயன் 4. அது எந்த வருஷத்துக்குள்ளே 2027. இந்த திட்டம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா நிலவின் ஆராய்வில் புதிய பாதையை திறக்கும். அதுக்கு பேர் வச்சுருக்காங்க சுக்ராயன். இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. இது எதை ஆராயுது அப்படின்னா வெள்ளி கிரகத்தை ஆராயுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 2035க்குள்ள இந்தியாவில் சொந்த பாரதிய அந்தராக்ஷ நிலையம் அப்படிங்கிற முதற்கட்ட தொகுதிகள் முதல் விண்வெளியில் கட்டமைக்கப்பட தொடங்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நடத்தலான்னு வச்சுருக்காங்க. 2035 பாரதிய அந்தராக்ஷ நிலையம் BAS நிறுவப்படும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க 2035. சரி, அடுத்தது 2040 வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியர்களை நிலவில் தரையிறக்கி பாதுகாப்பாக உள்ளே இறக்கிட்டாங்க அப்படின்னா வெளியில் வர்றது கஷ்டம் அப்படிங்கிறதுனால ஸோ உள்ளே இறக்கி வெளியில் கொண்டு வர அளவுக்கு என்ன முயற்சிகள் செய்யணும் அப்படிங்கிறதுக்குண்டான ஸ்டெப்ஸு 2040 வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அடுத்த 15 ஆண்டுகளில் இந்த இஸ்ரோ 100க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவலாம் அப்படிங்கிறதும் அதே சமயத்தில் அது வந்து தனியார் நிறுவனங்களுடனும் சேர்ந்து செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு இலக்குமே வச்சுருக்காங்க. அடுத்தது சந்திராயன் 5. அந்த திட்டமானது 100 நாட்கள் ஆயுட்காலம். அந்த ஒவ்வொன்றுக்குமே ஆயுட்காலம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஆயுட்காலம்னு பார்க்குற போது சந்திராயனுக்கு வந்து 100 நாட்கள் ஆயுட்காலம் கொண்ட 350 கிலோ எடையுள்ள ரோவரை சுமந்து நிலவை ஆராயும் முயற்சி நடைபெற உள்ளது. இதுக்கு வந்து ஜப்பானுடன் கூட்டு திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சந்திராயன் 5க்கு சொல்கிறாங்க. இப்போ பார்த்துட்டோம் நம்ம. இப்போ சந்திராயனை பற்றி கூட கேட்டாங்க அப்படின்னா சந்திராயன் 1, 2, 3, 4, 5 அதை பற்றி விளக்கிட்டு வரலாம்.
இந்த ஆண்டில் மாதம் ஒரு ராக்கெட்டும் அடுத்த 3 ஆண்டுகளில் ஒவ்வொரு மாதமும் ஏவுதல்களை நடத்தணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு செஞ்சு அதுக்குண்டான திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலம் நம்மளுடைய இந்தியா எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, எதிர்காலத்தில் தனது விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை நிகழ்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற திட்டங்களுக்கும் முன்னணியாக, மற்ற நாடுகளுக்கும் முன்னணியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ சந்திராயன்லேருந்து 1, 2, 3, 4, 5 பார்த்தோம். அடுத்தது அந்த நிலவுக்கு உள்ளே போயிட்டு வெளியில் ஒரு மனிதன் வர அளவுக்கு செயல்பாடுகள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு சில நிகழ்வுகள் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இது பார்த்தோமா, 2014 மங்கள்யான், 2014 இந்தியா தனது முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்தை அடைந்த நாடாக இருக்குது. 2014 செவ்வாய் மிஷன். அடுத்தது சந்திராயன் 1, 2, 3 பார்த்துட்டோம். அது கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்குது, பார்த்துக்கோங்க. சந்திராயன் 3, LVM3. அடுத்தது ககன்யான் பார்த்தது தான். இப்போ 2024 வரைக்கும் மனிதர் இல்லாத சோதனை பயணங்கள் நடைபெற்றன அப்படிங்கிறாங்க. இனிமேல் தான் அதுக்கு உண்டான செயல்பாடுகள் அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன் இதெல்லாம். சரி இப்போது விண்வெளியை பற்றி கேட்டாங்க அப்படின்னா அந்த ஆரியப்பட்டாவில் இருந்து நம்ம தகவல்களை கொடுக்கலாம். கேட்கக்கூடிய தகவல்களுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ மங்கள்யானை பற்றி கேட்டாங்க அப்படின்னா மங்கள்யானை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம ஒவ்வொரு கொஷின்ஸ் பார்க்கலாம் பார்த்தோம் அப்படின்னா எந்த பகுதியிலிருந்து கேள்விகள் கேட்டாலும் நம்மளால் ஒரு ஈஸியாக எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு உள்ளே போகலாம். ஸோ இப்போது இந்திய விண்வெளி திட்டம், அறிமுகம், வளர்ச்சி, சாதனைகள், வருங்கால திட்டங்கள், இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நன்றி.